பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்கள்ல நெறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் என்டிஏ வலிமை பெறப்போகுது, இன்னும் நிறைய பேர் கூட்டணி வரப்போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது டைரக்டா டிடி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ள வராம போனா கூட பாஜக கொடுக்க சீட் மூலமா உள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சோ ஓகே, ஓரளவுக்கு வந்து வலிமை பெறும் இந்த அணி. திமுக ஃபைட் வந்து டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். ஆனா வந்து இவங்க எல்லாம் வெளியேறாங்க, தனி கட்சி போறாங்க, இந்த கூட்டணியை வரப்போறதுன்ற இடத்துக்கு நகராங்க. அப்படின்னா அப்ப என்டிஏ எப்படி வலிமை பெறும்? எப்படி திமுக அவங்க ஃபைட் பண்ண போறாங்க? அவங்களுக்கு வேற என்ன யுக்தி இருக்கு? என்டிஏவை வலிமைப்படுத்துகிற யுக்தியை பாஜக தான் வகுக்கணும், எடப்பாடி பழனிசாமி வகுக்க முடியாது. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அதிமுக தான் என்டிஏக்கு தலைமைன்னு நீங்க சொல்றீங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா நடக்கிற சம்பவங்கள் அப்படி ஒன்னும் எதையுமே உணர்த்தலையே. யாரு தலைமைன்ற கன்ஃபியூஷன்ல இன்னும் ஒரு முடிவுக்கு வராம இருக்கிறதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு நெடிய சப்ஜெக்ட். நான் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நிரந்தரமாக மேடையில் பேசுகிற வசனம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, பலமான கூட்டணி அமையுங்கிற அந்த வசனம் தான். 2019லயும் சொன்னார், 2021லயும் சொன்னார், 2024லயும் சொன்னார். என்ன பலமான கூட்டணி அமைஞ்சதுன்றத தமிழ்நாடு பார்த்தது. நீங்க இப்ப பலமான கூட்டணி அப்படின்னு அமைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சாத்திய கூறு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, எந்த சாத்திய கூறுகளுமே இல்ல. கண்ணு கட்டிய தூரம் வரையில ஒன்னே ஒண்ணுதான், விஜய் வந்து சேருகிற வரை இது பலமான கூட்டணியாக கன்சிடர் பண்ண முடியாது. அப்ப விஜய் வந்துட்டா பலமான கூட்டணியான்னு நீங்க கேட்கலாம். இப்போ இருக்கக்கூடிய அந்த துவக்க நிலையில இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை அதிமுகவினுடைய கூட்டணிக்குள் இருந்து பயன்படுத்திக்கலாம். 2 பேரும் பயன்பெறுவார்கள் ஏதோ ஒரு வகையில். ஆனா அரசியல் முடிஞ்சு போகும். அரசியல்ல அவருடைய வாக்கு வங்கி என்னன்னு நிரூபிக்க முடியாம போகும். அவருடைய களத்தின் பலம் என்னன்றது தெரியாமலே போகும். இதெல்லாம் செட்பேக் தான். ஆனாலும் இந்த மினுமினுப்பு இருக்குல்ல, இந்த பாலிஷ் இருக்குல்ல, இதை வந்து 2 பேரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்ப பலமான கூட்டணின்ற இடம் கிடைக்கும். அது வருகிற வரை வேற எந்த கூட்டணியும் இங்க அமைய போறதே இல்லை. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் பிஜேபி அகாமடேட் பண்ணிடும்னு நினைச்சு இந்த கூட்டணி பலமா அமையும்னு சொல்லல. அது அவருக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு அவருக்கு தெரியும். அவர் சொன்னது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வருவாங்க அப்படிங்கிற துணியில தான். அது ஒரு அரசியல் ரீதியான வாக்கியம்னு தான் நான் பாக்குறேன். அது தொடர்ச்சியாக அவர் சொல்றார். அப்படி எந்த கட்சியும் வருவதாக தெரியவில்லை. 1-2 கட்சிகளினுடைய பெயர்கள் மட்டும் அடிபடுகின்றன. அது குறித்த முழுமையான விவரங்களையும் பேச முடியாது. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, மதிமுக ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி விட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. பாஜக கூட்டணியில ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவர் வைகோ பையனுக்கு கொடுக்க போறாங்க, 15 இடங்கள் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் அந்த கூட்டணியில் இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை. எனவே பலமான கூட்டணி என்கிற அந்த தொடர் பிரச்சாரம் என்பது எடப்பாடி பழனிசாமி எதையுமே செய்யாமல் வெறும் வாய்ச்சவடால் விடுவார் என்பதைத்தான் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. முழுவதும் பாஜகவால இந்த விஷயத்தை எதுவும் செய்ய முடியல, இபிஎஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு இடத்துல இந்த சப்ஜெக்ட் வந்துருச்சா? இது அப்படிதான் பாக்கலாமா? இபிஎஸ் இப்ப வந்து டாமினேட் பண்றாரா அதிமுகக்குள்ள? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, டாமினேட் பண்ற இடத்துல பழனிசாமி இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமா அந்த இடத்துல பழனிசாமி இல்லை. ஏன்னா இங்க லீடிங் ஃபோர்ஸ் பாஜக தான். அத பல காரணங்களோடு நாம பார்த்திருக்கிறோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுடைய கண்ணசைவுக்கு தான் காத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இவருடைய முடிவுங்கிறது எதுவுமே கிடையாது. அவங்களுடைய கண்ணசைவுக்கு தான் காத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்த நிலையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு கன்சர்ன் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்கு. எப்படி கடந்த காலத்துல அண்ணாமலையை வந்து சேர்க்கக்கூடாது, அண்ணாமலையை வந்து தலைவராக தொடரக்கூடாது அப்படிங்கிறது இவருடைய டிமாண்டா இருந்ததோ, இவருடைய கோரிக்கையா இருந்ததோ, அதே மாதிரிதான் பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரன் எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணியில அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ அந்த விவகாரத்துல பாஜகவுக்கு ஒரு கன்சர்ன் இருந்தது. யாருகிட்ட கன்சர்ன் இருந்தது அப்படின்னு சொன்னா, அண்ணாமலை கிட்ட ஒரு கன்சர்ன் இருந்தது. ஏதோ அண்ணாமலை பெரிய வளர்ச்சியை கொடுத்துட்டதை போல. ஆனா பாஜகவினுடைய கிராஸ் ரூட் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அதிமுகவோடு இணக்கமா இல்லை. அதிமுகவோடு இணக்கத்தை ஏற்படுத்துற ஒரு தலைமை தேவைப்பட்டது. அந்த இடத்துலதான் வந்து நிற்கிறார் நயினார் நாகேந்திரன். ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர்.
அதிமுகவோடு நெருங்கிய தொடர்புடையவர் என்கிற அந்த நிலையில் வந்து நிற்கிறார். அப்ப சரி, அப்ப அதிமுகவோடு இணக்கமாக இருந்தாதான் ஒரு 10 இடங்களை பெற்று நம்ம ஒரு 7 இடங்கள் 8 இடங்களை ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல பாலிடிக்ஸ் பண்றதுக்கு அது நமக்கு தேவைப்படுது. கூட்டணி ஆட்சின்ற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு போகும்போது அது நமக்கு பலமா இருக்கும் அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து அண்ணாமலையை வெளியேற்றுறாங்க. அண்ணாமலை வெளியேற்றத்திற்கு பிறகு நயனார் நாகேந்திரன் வர்றார். இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பலமில்லாத இவர்கள் இருவர்களுக்கும் இடத்தை கொடுத்து, யாருக்கு? ஒன்று டிடிவி தினகரன், இன்னொன்னு ஓ பன்னீர்செல்வம் இடத்தை கொடுத்து இடங்களை வீணாக்குவதை விட அந்த இடத்துல பாஜகவே நின்றுடலாம்னு நினைக்கும். இவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு இவங்க 2 பேருக்கும்? இவங்களுடைய ஓட் பேங்க் என்ன? ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு களத்துல என்ன செய்வார்? நின்று என்ன செய்வார்? அவரால் 1 லட்சம் வாக்குகளை தனித்து பெற முடியுமா? அந்த நிலையில அவர் இருக்காரா? இல்ல ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து அதிமுக தொடர் தோல்விக்கு அவங்களும் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்காங்க. இந்த 4 வருஷத்துல நடந்த பல தேர்தலில் தொடர் தோல்விக்கு முக்கியமான ஃபேக்டரா இருக்காங்க. தனித்து அவங்க சுயேட்சை சின்னத்துல போட்டிட்டாலும் அதிமுகவோட லீடிங்ல நிக்கிறாங்க. அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அதிமுக பின்னுக்கு தள்ளுறாங்க. சோ வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்க சார்ந்த சாதிய வாக்குகள் அதிமுக விட்டு விலகி போயிடுச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய இழப்பு தானே. அது முற்றிலும் வந்து இழப்பு இல்லை அப்படின்னு பார்த்த முடியுமா? நல்ல ரொம்ப கரெக்டான ஆஸ்பெக்ட்ல நீங்க சொன்னீங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து இன்னொரு பக்கம் இருக்கிறதையும் நீங்க மறந்துடக்கூடாது. எந்த தென் மாவட்டத்தினுடைய வாக்குகள் இவர்களால் சரி செய்யப்படும்ங்கிற ஒரு நம்பிக்கை இலை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை இலையை இட்டு நிரப்புற இடத்துலதான் தென் மாவட்டத்திலிருந்தே ஒரு தலைவர் பாஜகவுக்கு வந்திருக்கார். அவங்களுடைய கணக்கு நீங்க சொல்ற கணக்கு சரின்னா, என்னுடைய கணக்கு அது அல்ல, நான் வேறுபடுறேன் அதுல இருந்து, அதையும் சொல்றேன். அவங்களுடைய கணக்கு இந்த இடத்தை இட்டு நிரப்புகிற இடத்துக்கு இவர் வந்திருக்கார். எந்த சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைக்க பெறாது என்று கருதுகிறார்களோ அந்த சமூகத்திலிருந்தே ஒருவரே வந்திருக்காங்க. இப்ப தென் மாவட்டத்திலிருந்து கிடைக்கிற லாஸ சரி பண்றதும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஓட் லாஸ சரி பண்றதும் ஒரு இடத்துல வந்து நிக்குதா? அதைத்தான் அவங்க முழுமையா நம்புறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே அதிமுக அந்த டேமேஜஸ் எல்லாம் கடந்துருச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன் அந்த டேமேஜஸ் எல்லாம் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இவங்கெல்லாம் ஒருமுகப்பட்டு நின்றாலுமே கூட அதிமுக வெல்ல முடியாத இடத்துல இருக்கு. டேமேஜஸ் கடந்துச்சுன்னா ரெக்கவர் ஆயிடுச்சுன்றது இல்ல, அதை தாண்டி வீக்கர் செக்ஷனுக்கு போயிடுச்சு. இப்ப இந்த வீக்கர் செக்ஷனுக்குள்ள இவங்க வந்து சரி செய்ய முடியுங்கிற சூழல் இருக்கா? இவங்க அதை ஒருமுகப்படுத்த முடியுங்கிற நிலைமை இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அந்த நிலைமை இல்ல. முழுவதுமாக அந்த நிலைமை மாறிடுச்சு. இத பாஜக நன்றாகவே உணர்ந்திருக்கு. இன்னொரு விஷயம், இப்போ ஒரு அழுத்தம் கொடுத்து ஓபிஎஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த கட்டாயமும் இல்ல. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கலாம், தேவைப்பட்ட கன்ஃபர்மேஷன்ல வரலாம். அப்ப நீ வெயிட் பண்ணவே மாட்ட அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான அரசியல்னு பாஜக கேட்கும்ல. நான் உன்னை எதுவுமே சொல்லலையே, வான்னு சொல்லல, போன்னு சொல்லல, உன்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், நீ வெயிட் பண்ணாம அவசரப்பட்டு முடிவெடுக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு சூழலுக்கு பாஜக வந்து. ஏன்னா பாஜக இப்ப எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, ஒரு அப்சர்வேஷன் மோட்ல இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு இப்படி இந்த டைமென்ஷன்லயும் நீங்க பாக்கணும்ல, விஜய் அதிமுக கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா நீங்க என்ன செய்வீங்க? அப்ப விஜய்க்கு கூடுதலான இடங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் ஒண்ணு இருக்கு. அப்ப இவங்களை தொங்கு சதையா கூப்பிட்டு இந்த கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு கூட பாஜக நினைக்கலாம் இல்லையா? டிசம்பருக்கு பிறகுதானே இது குறித்த முடிவுகள் எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். அப்ப அது வரைக்கும் ஹோல்டு பண்ணணும்ன்ற மனநிலையில இருந்திருக்கலாம். இதை ஓ பன்னீர்செல்வம் உணர்ந்து. சரி, நீங்க அதை நம்புறீங்களா? இந்த கூட்டணிக்கு விஜய் வருவாருங்கிறத நீங்க நம்புறீங்களா? அரசியல்ல எது வேணுமோ நடக்கலாம் சார், எதுவுமே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. என்ன திடமான கொள்கை இருக்கு விஜய் கிட்ட வரவே மாட்டேன் பிஜேபிக்குன்னு சொல்றதுக்கு? அவர் மேடைகளில் பேசுவதை வைத்து நீங்கள் சொல்லக்கூடாது. மேடையில் பேசிய தலைவர்கள் மறுநாள் வேறு விதமான நிலைப்பாட்டை எடுத்ததெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பார்த்திருக்கோம். அதனால அது ஒரு நிலைப்பாடாகவே நீங்கள் எடுக்கக்கூடாது. அழுத்தமான கொள்கையோடு இருக்கிறார்களான்னு தான் நீங்க பார்க்கணும். இப்ப பிசிக டிக்ளேர் பண்ணாங்கல்ல சார், பாஜக இருக்கிற அணியில் நாங்கள் இடம்பெற போவதில்லை, பாமக இருக்கிற அணியில் இடம்பெற போவதில்லை. இன்னொன்னையும் சொன்னார் அண்ணன் திருமா, நான் நிறைய நேர்காணல்கள்ல அதை சொல்லியிருக்கேன். பாஜகவுக்கு போயிட்டு வந்தவன் இந்த கட்சிக்கு வராதேன்னு சொன்னார். இந்தியாவில எந்த கட்சியும் அப்படி சொல்லல, அவர் தான் சொன்னார். அப்போ இது ஒரு கொள்கை உறுதி. இப்ப திமுக போகுமான்னா 90 விழுக்காடு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. திமுக போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுக எந்த அளவுக்கு யுத்தம் தொடுக்குது, பாஜகவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படி கடுமையாக எதிர்த்திருக்கு. பாஜகவை எதிர்த்துத்தான் இப்ப அரசியலேயே ஆளுங்கட்சியாக இருந்து செய்து. எதிர்கட்சி யாருன்னு கேட்டா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்கட்சி தான், இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனா எதிர்கட்சி அரசியல் இங்க இருக்கான்னா இல்ல, ஒன்றிய அரசினுடைய அழுத்தம் தான் இங்க எதிர்கட்சி அரசியலாக நிற்குது. நான் சொல்றது புரியுதா? அப்போ அந்த ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தை எதிர்கட்சி
கட்சி அரசியலாக எடுத்து கையாளுகிற திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இது தவிர வேற எந்த கட்சி சொல்லிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்கள் சேர மாட்டாங்க. வேறு யாராக இருந்தாலுமே கூட எந்த உறுதிப்பாட்டையும் இப்போது இவர்களுடைய பேச்சின் மூலமாக நாம் செய்துவிட முடியாது. எது வேண்டுமானாலும் மாறுதலுக்கு உட்படலாம். அந்த மாதிரி நாளைக்கு ஒரு மாறுதலுக்கு உட்படுகிற போது அதைத்தான் பாஜக கணக்கிட்டு இருக்கும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். நான் டிடிவி தினகரனுக்கு வாக்கு வங்கி இல்ல அப்படின்னு சொன்னது அவர் வந்த போர்ஸ் என்ன, இப்ப இருக்கிற போர்ஸ் என்ன? ஓ பன்னீர்செல்வம் தன்னையே நிரூபிக்க முடியாம ராமநாதபுரத்துல தன்னுடைய சொந்த சாதி வாக்குகளை நம்பி களம் கண்டவர் முடிஞ்சு போயிருக்காரு. இப்ப இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்ல எதிரொலிச்சிருச்சே, அதை நம்ம பார்த்தோமே. இதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் அந்த தகவல்களை சொன்னேன். பல்வேறு கேள்விக்கு விரிவாக உங்களோட கருத்துல வழங்குறீங்க. உங்களோட வருகைக்கு மிக்க நன்றி. நன்றி.